பெரியவர்களை மதியாமை என்ற பாவத்தை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்றோம். பெரியவர்களை மதியாமை என்ற வார்த்தைக்கு டிஸ்ரெஸ்பெக்டிங் எல்டர்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். வேதாகமத்தில் பெரியவங்களை யாராவது மதிக்காமல் இருந்திருக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிச்சா ஒரு அழகான சம்பவத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது என்னன்னா, எலிசா என்ற தீர்க்கதரிசி இருந்தார். அவர் பெத்தேல் என்ற ஊருக்கு போகும்போது அங்கே இருந்த வாலிபர்கள் எலிசாவை பார்த்து மொட்டை தலையா ஏறிவா என்று கேலி செய்தார்கள், நிந்தித்தார்கள் என்று வேதாகமம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 23 முதல் 25ஆம் வாக்கியம் வரைக்கும் வாசிச்சா தெரிந்து கொள்ளலாம். அந்த வாலிபர்களை போன்றுதான் இன்றைக்கும் உள்ள நம்மில் அநேகர் பெரியவர்களை கேலி கிண்டல் செய்து நம் வாழ்க்கையில் அவர்களுடைய வார்த்தைகளை மதிக்காமல் இருப்பதை பார்க்க முடிகின்றது. இது யதார்த்தம்தான். வேதாகமம் பெரியவங்களை எவ்வளவு மதிக்கணுங்கிறதுக்கான அழகான வசனத்தையும் நமக்கு சொல்லுது. நான் வாசிக்கிறேன். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 32ஆம் வாக்கியம். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் செய்து உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். இந்த வசனத்திலிருந்து வயது முதிர்ந்தவர்கள் முன்பாக நாம் எழுந்து நிற்கணும், அவங்க முகத்தை கனம் பண்ணணும், அந்த அளவுக்கு அவங்கள மதிக்கணும்னு வேதம் சொல்வதை பார்க்க முடியுது. ஆனால் யதார்த்தமான வாழ்க்கையில் பெரியவங்களை மதிக்கக்கூடிய பண்பு நம்மில் அநேகருக்கு இல்லை. நாமளும் கூட ஏதேனும் விசேஷங்கள் வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஒரு நல்ல ஆடை எடுக்கலாங்கிறத யோசிப்போமே தவிர, அநேக நேரத்தில் பெரியவங்களுக்கு என்ன ஒரு நல்ல ஆடையை இந்த விசேஷத்துக்கு எடுத்து கொடுக்கலான்னு யோசிக்க தவறக்கூடிய நபர்களாக இருப்போம். ஒரு நல்ல சாப்பாடு எங்கே கிடைக்கும்னு நம்ம தேடி நமக்கு பிரியமானதை நாம் அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இருப்போமே தவிர, பெரியவர்களுக்கு, வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு, நம்ம சுற்றிலும் உள்ள பெரியவர்களுக்கு என்ன கொடுத்தா அவங்க விருப்பப்படுவாங்க, என்ன கொடுத்தா பிரியப்படுவாங்கன்னு அவங்கள மதிக்கக்கூடிய பண்பு நம்முடைய சிந்தனையில் குறைவாக காணப்படுது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும், இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு நபரும் தன்னை சுற்றிலும் உள்ள பெரியவர்களை மதிக்கக்கூடிய நபராக இருக்கணும். பெரியவர்களை மதியாமை இருக்கக்கூடிய அந்த பண்பு நம்மை விட்டு நீங்கணும்னு வேதம் ஆசைப்படுகின்றது. அதை நாம் நிறைவேற்றுவோமா? இப்படிப்பட்ட வேதாகம ஆச்சரியங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.